ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு முதல் அக்கவரை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர் நம்ம சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுது. பட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சில விஷயத்த மறந்து போயிடுறீங்க. அதனால் ஒரு 2 months கழிச்சு 3 months கழிச்சு எனக்கு பேக் பெயின் இருக்குக்கா, ஹிப் பெயின் இருக்குக்கா, ரொம்ப முதுகு வலிக்குது, நடக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க. அதை பார்க்கும்போது ஒரு சிஸ்டராக எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, நம்ம டெலிவரி வரைக்கும் நம்ம சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களே, ஆனால் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண மறந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பிரசவம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரி, சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, சில டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் முன்னோர்கள் பாரம்பரியமாக காலங்காலமாக பின்பற்றி வந்த மருந்து குழம்புகளையும் மருந்து உருண்டையும் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். நீங்கள் இழந்த சத்துக்களை மீட்டெடுக்கவும், உங்கள் உடம்பு நல்லா வலுப்பெறவும், இடுப்பு எலும்புகள்லாம் ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி தாய்ப்பால் நல்லா ஊறவும் இந்த மருந்து குழம்புகள் மருந்து உருண்டைகள்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. ஒவ்வொரு வீடியோவிலையும் அதனுடைய பயன் பற்றியும் அதை எப்படி செய்யணுன்றதையும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணதை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த சிஸ்டர் தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. பட் டெலிவரி வரைக்கும் நம்ம டிப்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நார்மல் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க இந்த மருந்து குழம்புகளையும் மருந்து உருண்டையும் சாப்பிட மறந்துட்டாங்க. அதனால் இப்போது 4-5 மாதம் ஆகிட்டும் அவங்களுக்கு இப்போவே முதுகு வலி, இடுப்பு வலி எல்லாம் வந்துருச்சு. சின்ன வயசில் இதெல்லாம் வர வேண்டியதா? இல்லை. நீங்கள் உடனேயே நம்ம சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பாட்டி சொன்ன அந்த மருந்து உருண்டை மருந்து குழம்பெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இது எல்லாமே மருந்து கடைகளில் கிடைக்குங்க. எப்படின்றத டீட்டெயிலாக நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா வீடியோவுக்கும் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். டெலிவரி ஆனதும் நம்ம வீட்டுக்கு போய்டுவோம் இல்லையா? வீட்டுக்கு போனால் 3ஆவது நாள் இல்லை எப்போ போகிறீங்களோ அப்போ நீங்கள் மருந்து குழம்பு செஞ்சு சாப்பிடணுங்க. வீட்டில் பெரியவங்க இல்லைனாலும் பக்கத்தில் இருக்காது ஹெல்ப் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நாட்டுக்கு மருந்து கடைகளில் இது பேறுகால மருந்து குழம்பு செய்யணும் அதுக்கு கொடுங்க அப்படின்னீங்கன்னா அவங்க ஒரு 50 rupees இல்லைனா 100 rupeesக்கு ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம வறுத்து பொடி செஞ்சு பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்றத நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பாருங்கள். அதே மாதிரியே சில கடைகளில் பொடியாகவே விற்கும். சில கடைகளில் இந்த மாதிரி சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாம் பொடி செஞ்சால் விற்பாங்க. பொடி கிடச்சதுன்னா அதையே வாங்கிக்கோங்க. இல்லைனா அது அப்படியே ராவாக கிடச்சிது அப்படின்னா அதை வறுத்து நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை எப்படி செய்யணுன்றதும் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன், பாருங்கள். இது கூடவே இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மருந்து உருண்டைகள்ங்க. இந்த மருந்துண்டையை எப்படி செய்யணும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். மஞ்சள் உருண்டை, எள் உருண்டை, அது பெருங்காய உருண்டை, மருந்து செலவு உருண்டை, இது எல்லாத்துக்கும் என்னென்ன நன்மைகள் இருக்குது, எப்படி சாப்பிடணுன்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இருக்குது, அதையும் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலியோ அதுக்கப்புறம் முதுகு வலியோ இப்போ மட்டும் இல்லைங்க, கடைசி காலம் வரைக்கும் வராது. நம் முன்னோர்கள் பயன்படுத்திய முறை அது, நான் பயன்படுத்தியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கும் ரெஃபர் பண்ணுறேன். ப்ளீஸ் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ தான் நீங்கள் உங்களையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும், உங்கள் குழந்தையும் நல்லா பார்த்துக்க முடியும். நிறைய பேருக்கு பெரியவங்க சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. அவங்கெல்லாம் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கடைசி காலம் வரைக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்துண்டைய குழந்தை பிறந்த அந்த மாதத்திலிருந்து, அதாவது 10ஆவது நாள்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க இல்லை 3ஆவது நாள்லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்போ இருந்து 2 மாதத்துக்கு சாப்பிடுங்க. நீங்கள் மாதம் ஒரு முறை மருந்துண்டை செஞ்சு வச்சுக்கோங்க. டெய்லியும் அது இதில் ஒரு உருண்டை நீங்கள் சாப்பிட்ணும். அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பழைய சத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். தாய்ப்பால் நல்லா ஊறும், இம்யூனிட்டி பவர் அதிகமாகும், எல்லாமே கிடைக்குங்க. இதை நான் உடனேயே போஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய சிஸ்டருக்கு நார்மல் டெலிவரி ஆயிருக்கு நம்ம டிப்ஸை ஃபாலோ பண்ணி. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அப்படியே விட்டுடுறாங்க, அவங்க பார்த்துக்க மறந்துடுறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இதை சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, உடனுக்குடன் ரிப்ளை பண்ண முடியும். பாய் பாய், தேங்க்யூ.